Daily. Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த 64 வயது ஜோதிடரான ஜான் ஸ்டீஃபன் கடந்த 8ஆம் தேதி வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் உடற்கூறாய்வில் வெளிவந்த தகவல்கள் பரபரப்பை கிளப்பியது. ஜான் ஸ்டீஃபன் இயற்கையாக இறக்கவில்லை, அவரை யாரோ கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஸ்டீஃபனிடம் சமீபத்தில் ஜோதிடம் பார்த்தவர்களின் லிஸ்டை தூசி தட்டினர். அதில் சந்தேகத்திற்கிடமாக இருந்த கட்டிமாங்காடைச் சேர்ந்த 43 வயதான கலையரசி என்பவரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். சந்தேகப்பட்டதைப் போல கொலையை அரங்கேற்றியது அவர்தான் என்பதும் உறுதியானது. கைதான கலையரசிக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. நிம்மதியில்லாத வாழ்க்கையால் நொந்து போன கலையரசி ஜான் ஸ்டீஃபனிடம் ஜோதிடம் பார்க்க சென்றதாக சொல்லப்படுகிறது. ஜான் ஸ்டீஃபனும் அடிக்கடி பரிகாரம் என்ற பெயரில் அவ்வப்போது குறிப்பிட்ட தொகையை வசூலித்து வந்ததாக தெரிகிறது. இப்படி பரிகாரத்திற்காக செலவு செய்த தொகை மட்டுமே 9 லட்சத்தை தாண்டிய நிலையில் வீட்டில் மட்டும் நிம்மதி வந்த பாடில்லை என வேதனையடைந்த கலையரசி ஜான் ஸ்டீஃபனிடம் கொடுத்த பணத்தை கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. பணம் திரும்ப கிடைக்காத விரக்தியில் ஜான் ஸ்டீஃபனை தீர்த்து கட்ட திட்டமிட்ட கலையரசி முகநூல் மூலம் பழக்கமான நெல்லை மாவட்டம் கருங்குளத்தைச் சேர்ந்த 25 வயதான நம்பிராஜன் என்பவரை அணுகி பணம் கொடுத்திருக்கிறார். திட்டமிட்டபடி இருவரும் சேர்ந்தே ஜான் ஸ்டீஃபன் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு சென்று கழுத்தை நெரித்து கொலை செய்து அங்கிருந்து தப்பியுள்ளனர். இந்த நிலையில் கலையரசி மற்றும் நம்பிராஜனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜோதிடம் பலிக்காததால் ஜோதிடரை திட்டம் தீட்டி கொலை செய்த சம்பவம் நாகர்கோவிலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சதாப். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.